இதுவரைக்கும் இந்திய நாடாளுமன்ற வரலாற்றில் எந்த கூட்டுக்குழுவிலும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதில்லை. ஆனால் இப்போ தான் கூண்டோடு சஸ்பெண்ட் செய்யப்பட்டாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னாக்கா, Biryani Paradise at Liberty and Catering Services. கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம். சரி, நான் முஸ்லீம் கொடுக்கக்கூடாது, முஸ்லீம் கொடுக்கலாம்ல, அதுக்கு ஒரு நிபந்தனை. அவர் ஒரு ப்ராக்டிசிங் முஸ்லீமாக இருக்கணும். ப்ராக்டிசிங் முஸ்லீம் மட்டும் இல்லை, 5 ஆண்டுகளாக அவர் ப்ராக்டிசிங் முஸ்லீமாக இருக்கணும். ப்ராக்டிசிங் முஸ்லீம்னா என்ன? இல்லை 5 வேளை தொழ முடியாத உழைப்பாளி மக்கள் இருக்கிறாங்களா இல்லையா? அப்போது இது ரொம்ப வக்கரமான, எந்த விதிகளுக்கும் அடங்காத ஒரு நிபந்தனை இந்த திருத்தம். இதனுடைய நோக்கம், இனிமேல் புதுசாக வக்ஃப் ப்ராப்பர்ட்டியே வரக்கூடாது. இப்போ இந்த திருத்தம் பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப் ஆக்டை காலி பண்ணுது. இது வக்ஃப் பை யூசர் இல்லை அப்படின்னு சொன்னாக்கா மசூதி கூட இல்லாமல் போயிடும். ஆமாம், அது வக்ஃப் ப்ராப்பர்ட்டியா இல்லையா என்று தீர்மானிக்கிற அதிகாரம் கலெக்டருக்கு வந்துடுது. கிட்டத்தட்ட வக்ஃப் போர்டு செயலற்றதாக்கப்பட்டு விட்டது. நம்முடைய அரசமைப்பு சட்டத்தின் எல்லா ஆர்டிகிள் 14, ஆர்டிகிள் 15, ஆர்டிகிள் 25, ஆர்டிகிள் 26, ஆர்டிகிள் 29 சப்செக்ஷன் 1 அனைத்துக்கும் எதிரானது. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை, விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். வணக்கம், இது அரண்சை. நான் ஹசீஃப். இன்று நம்மோடு செயல்பாட்டாளர் மருதையன் இணைந்திருக்கின்றார். அவரை வரவேற்போம். வணக்கம். வணக்கம். வக்ஃப் திருத்த மசோதா அது கொண்டு வரப்பட்டது. அதை தொடர்ந்து அதில் பல்வேறு திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் முன்வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் அது நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு அனுப்பப்பட்டது. இந்த கூட்டுக்குழு அது குறித்து விவாதம் செய்து எதிர்க்கட்சியை சேர்ந்த உறுப்பினர்கள் கொடுத்த அந்த அமெண்ட்மெண்ட்ஸ், திருத்தங்களை பலவற்றை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு அந்த கூட்டுக்குழு கூட்டம் நடைபெற்ற விதம் தொடர்பாக பல்வேறு கருத்துக்கள்லாம் இருக்கு. இறுதியாக அந்த திருத்தங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு இன்னைக்கு மீண்டும் அந்த மசோதா நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டு அது சட்டமாவதற்கான வாய்ப்பு உருவாகி இருக்கிறது. இப்போ எல்லார்ட்டையும் இருக்கக்கூடிய கேள்வி, ஏற்கனவே நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு அனுப்பப்பட்டதற்கு காரணம் அதில் இருக்கக்கூடிய அம்சங்கள் எல்லாமுமே அடிப்படையாக வக்ஃப் சட்டம் உருவாக்கப்பட்டது நோக்கத்திற்கு எதிராக இருக்குது அப்படின்றதா அந்த முன்வைக்கப்பட்ட ஒரு கருத்து. அதன் அடிப்படையில தான் கூட்டுக்குழுவுக்கு அனுப்பப்பட்டது. இப்போ கூட்டுக்குழுவில் எதிர்க்கட்சிகள் முன்வைத்த அந்த திருத்தங்கள் ஜனநாயக பூர்வமாக பரிசீலனைக்கு உட்படுத்தப்பட்டதா? அந்த கூட்டங்கள் ஜனநாயக பூர்வமாக நடைபெற்றதா? என்ன நடந்துச்சு இந்த கூட்டுக்குழு கூட்டத்தில்? இந்த கடைசியாக செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு வந்த செய்தி என்னன்னு கேட்டால், செவ்வாய்க்கிழமை அந்த கூட்டுக்குழுவினுடைய தலைவர் ஜெகதம்பிகா பால், பிஜேபி MP, 655 பக்கங்கள் கொண்ட ஒரு அறிக்கையை கையில் கொடுத்து புதன்கிழமை காலையில் இதை பற்றி கருத்து சொல்லுங்கன்னு கேட்டிருக்காரு. எப்போ? செவ்வாய்க்கிழமை ராத்திரி கையில் கொடுத்து. இது இந்த கூட்டுக்குழு எப்படி நடைபெற்றது என்பதற்கான ஒரு சான்று. இதுவரைக்கும் இந்திய நாடாளுமன்ற வரலாற்றில் எந்த கூட்டுக்குழுவிலும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதில்லை. ஆனால் இப்போ தான் கூண்டோடு சஸ்பெண்ட் செய்யப்பட்டாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னாக்கா, நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் தலைவர் ரொம்ப முறைகேடாக கூட்டத்தை நடத்துகிறாரு. அதாவது திடீர்னு ஒரு நாள் நாளைக்கு சேருங்க எல்லாரும் சொல்லி எல்லாரும் போகிறாங்க. போய் அட்டன் பண்ண பிறகு தள்ளி வைக்கிறான், 4 நாள் கழிச்சு வாங்க. இதை பற்றி ஆராசா பேட்டியெல்லாம் கொடுத்துருக்காரு, அலைக்கழிக்கப்பட்டிருக்காங்க. ஆராசாவும் புதுகை அப்துல்லாவும் தான் இங்கே இங்க இருந்து மெம்பர்ஸ் பேட்டி கொடுத்துருக்காரு. இதை ஒட்டி வந்த விவாதத்தில் கல்யாண் முகர்ஜி அப்படின்னு சொல்லி திரிணாமுல் காங்கிரஸினுடைய MP, அந்த விவாதத்தின் போக்கில் அவர் தண்ணி கிளாஸை டம்முன்னு வச்சிருக்காரு, உடஞ்சிருச்சு. அதை என்ன பண்ணிட்டாங்கன்னாக்கா, தலைவரை தாக்க முயற்சி பண்ணாரு, கிளாஸை எடுத்து அப்படி திருப்பி இவங்களை சஸ்பெண்ட் பண்ணாங்க. இது அந்த கூட்டுக்குழு எப்படி நடைபெற்றதுன்ற லட்சணம். அது முக்கியமாக 44 திருத்தங்களை எதிர்கட்சிகள் கொடுக்குறாங்க. OIC எல்லாரும் இருக்கிறாங்க. இதில் கோகோயின்ட்டு காங்கிரஸ் கட்சியினுடைய நாடாளுமன்ற துணைத் தலைவர் அவர் இவங்கெல்லாம் பங்கேற்கிறாங்க. அப்போ அதில் இந்த திருத்தங்கள் 44 கம்ப்ளீட்டாக நிராகரிச்சிட்டாங்க. ஒன்றை கூட ஏற்றுக்கொள்ளல. 10 திருத்தங்கள் அவங்க கொடுத்துருக்குறாங்க. இப்போ இவங்க என்ன 44 கொடுத்தாங்க,
அவங்க என்ன 10 கொடுத்தாங்கன்றது நமக்கு தெரியாது. நீங்க அவங்கன்னு சொல்றது பாஜக உறுப்பினர்கள். ஆமா, பாஜக கூட்டணி கட்சி உறுப்பினர் என்டிஏ. இப்ப அதை நாடாளுமன்ற அவைத்தலைவர்கிட்ட கொடுத்துட்டாங்க. அது நமக்கு அது பற்றின டீட்டெயில் இன்னும் தெரியாது. பட் ஆக்டில் பெரிய மாற்றங்கள் எதுவும் செய்யப்பட்டதாக தெரியல. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் டு தி வர்ஸ் செய்யப்பட்டிருக்குது. இன்னும் மோசமாக இருக்கிறதோட மோசமா அதுல ஒரு திருத்தம் மட்டும் நான் கேள்விப்பட்டேன். அதை நம்ம பேசலாம். இப்படிதான் அது நடந்திருக்குது. இதுல ஒரு 36 மில்லியன் இமெயில் வந்திருக்குது. அதாவது 3.5 கோடி. அதை என்ன நிஷிகாந்த் துபேன்னு சொல்லிட்டு பிஜேபிக்காரர் இதெல்லாம் சைனால இருந்தும் பாகிஸ்தான்ல இருந்தும் அனுப்பப்பட்டது அப்படின்னு அதை பத்தி ஒரு பரப்பியிருக்காரு வழக்கம் போல. ஆமா, ஏன்னா இது இஸ்லாமிய மக்களுடைய அன்றாட வாழ்க்கை இருக்கு இல்லையா, அவங்களுடைய வழிபாட்டு உரிமை மட்டும் இல்லை, பெரும்பாலான மக்களுடைய வாழ்க்கையை பாதிக்கிறது. குடியிருக்கிற இடம், செய்கிற தொழில், கபரிஸ்தான் என்று இறந்தவர்களை புதைக்கும் இடம், இது எல்லாமே கேள்விக்குள்ளாகுன்றதுனால எல்லா கடைசி முஸ்லீம் வரைக்கும் இதில் இதை எப்படியா காப்பாற்றணுன்றதுக்காக மேல் அனுப்பியிருக்காங்க. அதை பாகிஸ்தான்ல இருந்து வந்துச்சு, சீனால இருந்து வந்துச்சுன்னு கொச்சைப்படுத்திட்டாங்க. நேரடியாக ஸ்டேக் ஹோல்டர்ஸ் அவங்க நேர அங்கே ஆஜராகி கொடுத்த வாக்குமூலங்களில் 85 விழுக்காடு முற்றிலும் இந்த சட்டத்துக்கு எதிராக கொடுத்துருக்குறாங்க. இந்த திருத்தம் தேவையில்லைன்னு. இத்தனையும் தாண்டி அது நிறைவேற்றப்பட்டிருக்குது. இவ்வளவு நம்ம பேசும்போது இந்த சட்டத்தோட பேரை தெரிஞ்சுக்கணும். யுனைடெட் வக்ஃப் மேனேஜ்மெண்ட் எம்பவர்மெண்ட் எஃபிஷியன்சி அண்ட் டெவலப்மெண்ட் ஆக்ட் 2024. கேட்கும் போதே ஒரு நல்ல வார்த்தைகள் இருக்கு, நல்ல வார்த்தையா இருக்கு. சுருக்குனாக்கு இதுக்கு ஆக்ரோனிம், சுருக்குனா உம்மீத் அப்படின்னு வரும். உம்மீத்னா ஹிந்தியில ஹோப். ஆனா இது இஸ்லாமிய சமூகத்தை ஒரு ஹோப்லெஸ்னஸுக்கு தள்ளுவது தான். இந்த அதுல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் எதிராகத்தான் அந்த சட்டம் அமைந்திருக்கிறது அப்படின்றதுதான் நமக்கு தெரியுது. ஜனநாயக பூர்வமாக இந்த கூட்டுக்குழு கூட்டம் நடைபெறவில்லை. எதிர்கட்சிகள் முன்வைத்த எந்த திருத்தமும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆகஸ்ட் 8 பார்லிமெண்ட்டுக்கு வந்துச்சு. கூட்டணி கட்சிகளே ஜேபிசி கேட்டதுனால ஜேபிசி அமைச்சிட்டாங்க. அவ்வளவுதான். மற்றபடி கண்துடைப்பு தான். அது கண்துடைப்பாக நடைபெற்று முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த சட்டம் கொண்டு வரப்படுவதற்கு காரணம் அப்படின்றது அவங்க அதிகாரப்பூர்வமாக சில காரணங்களை முன்வைக்கிறாங்க. அதிகாரமற்ற வகையில பாஜக தரப்பு, பாஜக ஆதரவாளர்கள் அவங்கெல்லாம் பரப்பக்கூடிய செய்தி என்னவாக இருக்கு அப்படின்னா, இந்தியாவை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த வக்ஃப் ப்ராப்பர்ட்டி அப்படின்றது பாகிஸ்தான் அளவிற்கு சமமானது அப்படின்ற மாதிரியான கதைகள் எல்லாம் பரப்புறாங்க. அப்புறம் இது போக போக பாத்தீங்கன்னா இந்து கோவில்களை வக்ஃப் போர்டு ஆக்கிரமிச்சுக்கும், இந்துக்களினுடைய நிலங்களை ஆக்கிரமித்துக் கொள்ளும், கிராமங்களை ஆக்கிரமித்துக் கொள்ளும். இதெல்லாம் தடுக்கிறதுக்கும் அதை தாண்டி இஸ்லாமியர்களுக்கு நன்மை பயக்குவதற்கும் தான் இந்த திருத்தங்களை கொண்டு வரேன்னு சொல்றாங்க. உண்மையிலே அவர்களுடைய நோக்கம், அவங்களுடைய அவதூறு பிரச்சாரங்களுக்கு வருவோம். அதுக்கு முன்னால வக்ஃப்னா என்ன, அரபியில் வக்ஃப்னாக்க ஸ்டாப் அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன அப்படின்னா தனியார் உடைமையாக இருக்கிறத அது நிறுத்துது. அதாவது தனியார் உள்ள நபர்கள், இஸ்லாமியரோ இஸ்லாமியர் அல்லாதவரோ, அவர் இந்த மாதிரி ஒரு கொடையாக இதை கொடுக்கலாம். கொடையாக கொடுத்த பிறகு அவர் எந்த விதத்திலும் அதை கிளைம் பண்ண முடியாது. அதை வேற எந்த பயனும் அதிலிருந்து அவர் அடைய முடியாது. அது வெல்த் ரீடிஸ்ட்ரிபியூஷனுக்கான ஒரு அரேஞ்ச்மெண்ட்டாக அப்பொழுது நபிகள் நாயகத்தால் செய்யப்பட்டது. ஏன்னா இந்த மாதிரி கொடை கொடுக்கறத பற்றி நேர வக்ஃப் என்ற வார்த்தை திருக்குறான்ல இல்லையே தவிர வெல்த் ரீடிஸ்ட்ரிபியூஷன் பற்றி பல இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. அந்த அடிப்படையில் அது அமலானதுன்னு சொல்றாங்க. ஜகாத் அப்படின்றது ஆமா ஒரு கடமையே அவர்களுக்கு அதுல இருந்து வருது. அதுல முதல் வக்ஃப்னு நான் படிச்சது என்ன அப்படின்னாக்கா, முக்கைரிக்னு ஒரு யூதர், அவர் 7 பழத்தோட்டங்களை நபிகள் நாயகத்துக்கு கொடுத்ததாக ஒரு பதிவு. அடுத்தது மதீனால நபிகள் நாயகம் அங்கே போகும்போது அங்கே நல்ல தண்ணீர் இல்லை, ஒரு நல்ல தண்ணீர் கிணறு, ரூமா அப்படின்னு சொல்லிட்டு நல்ல தண்ணீர் கிணறு, அதை விலைக்கு வாங்கி உத்மான் பின் அஃபன் அப்படின்ற ஒரு வக்ஃபா அதை கொடுக்குறாரு. இன்னமும் பராமரிக்கப்படுது. இப்படி வேற வெளிநாட்டு ஆய்வாளர்களுடைய இதில் பாக்தாத்தில் பல கல்வி நிறுவனங்கள் 12, 11ஆம் நூற்றாண்டுகளில் முழுக்க வக்ஃபில் தான் நடத்தப்பட்டிருக்குது. அப்போ இது இஸ்லாமிய மக்களுடைய வாழ்க்கையோடு ஒரு பின்னி பிணைந்ததா இருக்குது. அந்த காலகட்டத்தில் சிந்தனை மையம் பாக்தாத்ல மிகப்பெரிய அளவுக்கு இருந்திருக்குது. இப்ப எதெல்லாம் வக்ஃப் அப்படின்னு சொன்னாக்கா, ஒரு மஸ்ஜித் இருக்குது, அது வக்ஃப். அல்லது தர்கா இருக்குது, அது வக்ஃப். கபரிஸ்தான் புதைக்கும் இடம், அது வக்ஃப். அல்லது அவங்களுடைய கல்வி நிலையங்கள், அது வக்ஃப். ஈத்கா அப்படின்னு திறந்த வெளி தொழுகைக்கான இடம் இருக்கு இல்லையா, அது வக்ஃப். இந்த மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டிஸ்
இப்படி பல விதமாக இருக்குது. இதில் வந்து இந்த இந்தியாவில் இந்த வக்ஃபு ப்ராப்பர்ட்டியை முகலாய மன்னர்கள் காலத்தில் அவங்க மேனேஜ் பண்ணியிருக்கிறாங்க. அதில் முறைகேடு ஊழல் செய்தவங்கள அலாவுதீன் கில்ஜியாக இருக்கட்டும், அக்பராக இருக்கட்டும், இவங்கெல்லாம் தண்டித்தார்கள் என்பதற்கான சான்றுகள்லாம் இருக்குது. ஆனால் அப்போவே என்ன ஒரு சிறப்பு அப்படின்னு சொன்னாக்கா, அந்த வக்ஃப் நிர்வாகம் டீசென்ட்ரலைஸ்டாக தான் இருந்திருக்குது, நாட் சென்ட்ரலைஸ்டு. டீசென்ட்ரலைஸ்டாக தான் அது பராமரிக்கப்பட்டிருக்கு. பிறகு வெள்ளையர்கள் வருகைக்கு பிறகு முதல் சுதந்திர போராட்டம் 1857 நடக்குது. அதுக்கு பிறகு 1863 இந்த இந்து முஸ்லீம் மத நிறுவனங்களை பராமரிப்பதிலிருந்து விக்டோரியா மகாராணியினுடைய உத்தரவுப்படி முற்றிலுமாக அவங்க வித்ட்ரா பண்ணிக்கிறாங்க, அதிலிருந்து வெளியே வந்துடுறாங்க. 1923 ஜஸ்டிஸ் அமீர் அலி அப்படின்றவர் அவர் வந்து ப்ரப்போஸ் பண்ணுறாரு, இந்த முத்தாவலி என்ற கஸ்டாடியன்ஸ் ஆஃப் வக்ஃப் ப்ராப்பர்ட்டி இருக்கிறாங்க இல்லையா, அவங்க நிறைய இதில் ஊழல் பண்ணுறாங்க, இதை வந்து கண்காணிக்கிறதுக்கு அவங்க அரசுக்கு ஆண்டுதோறும் அக்கௌண்ட்டை கொடுக்கணும். நீங்கள் ஒரு பேரலல் பார்க்கலாம், நம்ம நிதி கட்சியில் இங்கே ஹெச்ஆர்என்சி போர்டு வருது இல்லையா, என்டோமெண்ட் போர்டு, அதுக்கு இணையாக இதை நம்ம பார்க்கலாம். அது என்ன முக்கியம் அப்படின்னா, வேற யாரும் இல்லை, இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்த ஒரு நீதிபதியே ப்ரப்போஸ் பண்ணி தான் இந்த ஒழுங்குபடுத்துவது வந்து கொண்டு வரப்படுது. அதுக்கு பிறகு சுதந்திரத்துக்கு பிறகு 1954, 95, 2013 3 முறை வந்து இதை அமெண்ட் பண்ணப்பட்டிருக்குது. மொத்தம் மாநிலங்கள் வந்து ஒரு 32 வக்ஃப் போர்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தலைமை வந்து வக்ஃப் கவுன்சில், இதுதான் இதனுடைய நிர்வாக முறை. இந்த வக்ஃப் போர்டு, வக்ஃப் கவுன்சில், வக்ஃப் ப்ராப்பர்ட்டிஸை நிர்வாகம் செய்வதற்கான முறை இதெல்லாம் அரசமைப்பு சட்டத்தின் ஆர்டிகிள் 25, 26, 29 சப்செக்ஷன் 1 இதன் 3ஆலையும் அது 25ன்றது வழிபாட்டு உரிமை, அது பிராக்டிஸுக்கான உரிமையும் சேர்ந்தது. 26 அப்படின்றது ரிலிஜன் அண்ட் ரிலிஜியஸ் டினாமினேஷன்ஸ், அவங்களுடைய நிறுவனங்களை பராமரிக்கின்ற உரிமை. ஆர்டிகிள் 29(1) அப்படின்றது இந்த மாதிரி சிறுபான்மை மக்களும் பொதுவாக அவங்க வந்து தங்களுடைய பண்பாட்டை வந்து பராமரிக்கின்ற உரிமை. இந்த ஆர்டிகிள்ஸ் கீழே தான் இது பராமரிக்கப்படுது, பாதுகாக்கப்படுது. இதான் ஒரு பிரீஃபாக வக்ஃபு பற்றிய. இதை நீங்கள் வந்து அப்படியே ஹிந்து ரிலிஜியஸ் அண்ட் என்டோமெண்ட் டிபார்ட்மெண்டோட இப்படி கம்பேர் பண்ணிக்கலாம். அது இரண்டையும் சமமாக ஒப்பிட முடியுமா? வக்ஃபையும் வந்து இந்து அறநிலையத்துறையும் நம்ம சமமாக ஒப்பிடுவதுன்னு இல்லை, மாநிலங்கள் வாரியாக தான் இங்கே சட்டம் இருக்குது. சரி, வக்ஃபு மட்டும் சென்ட்ரல் ஆக்ட் இருக்குது. இப்படி ஒரு டிஃபரன்ஸ் இருக்குது முக்கியமாக. இது ஹெச்ஆர்என்சி எல்லாம் வந்து ஆந்திராவில், தமிழ்நாட்டில், கர்நாடகாவில், கேரளாவிலலாம் மாநிலங்கள் வாரியாக தான் அந்த சட்டங்கள் இருக்குது. அதுதான் முக்கியமான வேறுபாடு. ஓகே, இப்போ நீங்கள் சொன்ன இது பற்றிய அவதூறுகளுக்கு வருவோம். நீங்கள் சொன்னது போல் இந்த பாகிஸ்தான், அந்த அவதூறு எப்படின்னு கேட்டால், பாகிஸ்தானுடைய மொத்த பரப்பளவு 8.8 லட்சம் சதுர கிலோமீட்டர். 8.8 லட்சம் சதுர கிலோமீட்டர். இந்தியாவில் இருக்கிற வக்ஃபு ப்ராப்பர்ட்டியினுடைய பரப்பு 9.4 லட்சம் சதுர கிலோமீட்டர். அப்போ வெளியில் ஒரு பாகிஸ்தான், உள்ள ஒரு பாகிஸ்தான் என்பது சங்கிகளுடைய பிரச்சாரம். இதில் ஒரு வேடிக்கையை சொல்கிறேன். கிரண் ரிஜிஜு, மைனாரிட்டி அஃபேர்ஸ் மினிஸ்டர், நாடாளுமன்றத்திலே சொல்லியிருக்காரு, இதுவரை செய்த கணக்கீடுகளின் அடிப்படையில் இந்தியாவில் இருக்கிற வக்ஃபு ப்ராப்பர்ட்டிஸ் நிலங்கள் அதனுடைய அளவு 9.4 லட்சம் ஏக்கர். ஏக்கர்ன்றத சதுர கிலோமீட்டர் ஆக்கிட்டாங்க. முடிஞ்சு போச்சு. 9.4 தானே, அது வந்து ஏக்கரா இருந்தா என்ன, கிரவுண்டா இருந்தா என்ன, ஏக்கருக்கு சதுர கிலோமீட்டருக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. அப்போ அப்படி அதை வந்து ட்விஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்போ இதை நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னாக்கா, ஹிந்து ரிலிஜியஸ் என்டோமெண்ட் அப்படின்னு இருக்குது. இப்போ இந்த வக்ஃபு ப்ராப்பர்ட்டின்னாக்கா நீங்கள் மஸ்ஜித்லேருந்து கபரிஸ்தான்லேருந்து அதனுடைய பரப்பு எல்லாம் இதில் வந்து சேருது. இப்போ இந்துக்களுக்கும் கோயில்கள் இருக்குது, கோயிலுக்கான சொத்துகள் இருக்குது, அப்புறம் சுடுகாடுகள் இருக்குது. சுடுகாடுகள் இந்த கணக்கில் வர்றதில்லை, அரசாக பராமரிச்சிருது சுடுகாடுகளை பொறுத்த வரைக்கும். கோயில் பரப்பளவு அப்படின்றது அது தனி, அதனுடைய நிலங்கள் என்பது தான் நம்ம கணக்காக சொல்லப்படுது. அது வந்து தெலுங்கானா, ஆந்திரா, தமிழ்நாடு இந்த 3 ஸ்டேட்டில் மட்டும் மொத்தமாக இருக்கக்கூடிய ஹெச்ஆர்என்சி லேண்ட்ஸ் வந்து சுமார் 11 லட்சம் ஏக்கர். வக்ஃபு ப்ராப்பர்ட்டி எவ்வளோ சொன்னா 9.4 லேக். இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி வந்து 9 லட்சம் சும்மா அப்ராக்சிமேட்டா. வெறும் 2 மாநிலங்கள்ல 11 லட்சம். 3 மாநிலங்கள்ல 11 லட்சம் மாநிலங்கள்ல ஏக்கர். இதுதான் வந்து கம்பேரிசன், இதுதான் வந்து உண்மை நிலை.
இப்போ சமீபத்தில் நம்ம திருச்செந்துறைன்னு ஒரு இடம் திருச்சி மாவட்டத்தில், அங்கே ஒரு விவசாயி, அவர் பேர் ராஜகோபால்னு நினைக்கிறேன், ஒரு 1.25 ஏக்கர் நிலத்தை அவர் பதிவு பண்ண போயிருக்காரு. போனால் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் இது ஒர்க் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லிட்டாங்க ரெஜிஸ்டர் ஆஃபீஸில். உடனே பிஜேபிக்காரங்க இந்த பிரச்சனையை எழுப்புறாங்க. யார் கூட்டத்துக்கு வராங்க தெரியுமா? ஷோபா கரன்லஜே, சென்ட்ரல் மினிஸ்டர், தமிழ்நாடை பற்றி அவதூறாக பேசிய. ஆமா, அவங்க தான். அவங்க வந்து இங்க வராங்க. இங்க வந்து அந்த அம்மா கூட்டமே நடத்துறாங்க. அந்த கூட்டத்துல அவங்க என்ன பேசுறாங்கன்னாக்கா, 47 நாடு சுதந்திரம் அடைஞ்சது, அம்பேத்கர் எழுதின அரசமைப்பு சட்டத்துல எல்லாம் வக்ஃப் கிடையாது, 54 நேரு தான் இதை கொண்டாண்டாரு. அதாவது கான்ஸ்டியூஷன்ல வக்ஃப் எப்படிங்க வரும்? HRNC ஆக்டும் கான்ஸ்டியூஷன்ல வரும் கிடையாது. ஆர்டிகல் 25, 26 தான் அதுல இருக்கிறது. அந்த அரசமைப்பு சட்ட உறுப்புகளின் அடிப்படையில் சட்டங்கள் நாடாளுமன்றத்தில் இயற்றப்படுகின்றன. ஆனால் அந்த அம்மையார் அப்படி சொல்றாங்க, நேரு தான் இதை வந்து அம்பேத்கர் கொண்டு வரல, நேரு தான் கொண்டாண்டாரு. நேரு கொண்டு வரும்போது சில 1000 ஏக்கர் நிலங்கள் தான் இருந்தது. இன்னைக்கு வந்து 38 லட்சம் ஏக்கர் இருக்குதுன்னு பேசுறாங்க. கிரண் ரிஜிஜு என்ன பேசுறாரு? 9 லட்சம். 9. இவங்க வந்து 38. இதெல்லாம் இன்டூல் ரிப்போர்ட் ஆயிருக்குது. இது மாதிரி எண்ணில் அடங்காத பொய்கள் இதை பற்றி பிரச்சாரம் பண்ணப்படுது. எப்படியெல்லாம் இருக்குன்னாக்கா, அவங்க வந்து இஸ்லாமிய மதகுருமார்கள் வந்து இது வக்ஃப்னு சொல்லிட்டாங்கன்னா அது வக்ஃப் தான், அப்படி சட்டமே இருக்குது, இது ஒன்று. அப்புறம் முஸ்லீம்கள் ஒரு இடத்துல நின்று குரான் ஓதிட்டாங்கன்னா அது வக்ஃப் ப்ராப்பர்ட்டி ஆகிடும். இந்த மாதிரியான அவதூறுகள் எல்லாம் மிக பரவலாக பேசப்படுது. இது ஒரு விஷயம். இதற்கு நேர் எதிராக உண்மை நிலை இருக்குது. அதை பற்றின டேட்டா நிறையா இருக்குது. அதாவது சென்ட்ரல் வக்ஃப் கவுன்சில் 2020 சொல்லியிருக்குது, 18,259 வக்ஃப் ப்ராப்பர்ட்டிஸ் இல்லீகல் ஆக்குபேஷன்ல இருக்கு மொத்தமா. அது இல்லாம வந்து 31,594 ஏக்கர் நிலம் அது மாதிரி இல்லீகலா ஆக்குபை பண்ணப்பட்டிருக்குது. இதுல முக்கியமான ஆக்கிரமிப்பாளர் வந்து கவர்மெண்ட். அரசாங்கம் வந்து 31,594 ஏக்கர் வக்ஃப் நிலத்தை ஆக்கிரமித்திருக்கிறது. 1,342 ப்ராப்பர்ட்டி அவங்கள்ட்ட இருக்குது. இதெல்லாம் சென்ட்ரல் வக்ஃப் கவுன்சில் கொடுத்த டேட்டா. இது இல்லாம பல அதிர்ச்சியூட்டும் விவரங்கள் இருக்குது. சந்திரபாபு நாயுடு சிஎம்மா இருந்த போது 1,100 ஏக்கர் லேண்டை ஏர்போர்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டிக்கு கொடுத்துருக்காரு. அது வந்து வக்ஃப் லேண்டு. ஒய்எஸ்ஆர் இருந்தபோது அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அது தர்கா ஹுசைனி ஷாவாலி என்ற மஸ்ஜிதுக்கு சொந்தமான நிலங்கள். அது மொத்த நிலம் எவ்வளோ சொல்றாங்கன்னா 1,630 ஏக்கர். அதை யார் யாருக்கு பிரித்து கொடுத்துருக்காரு? முதல்ல எம்ஆர் அப்படின்னு சொல்லிட்டு சவுதியில் இருக்கக்கூடிய ஒரு ரியல் எஸ்டேட் நிறுவனம், அவங்களுக்கு 400 ஏக்கர். அப்புறம் மைக்ரோசாஃப்ட்டுக்கு 54 ஏக்கர், இன்ஃபோசிஸுக்கு 50 ஏக்கர், விப்ரோவுக்கு 30 ஏக்கர், போலாரிஸுக்கு 7 ஏக்கர். இது எல்லாமே வந்து வக்ஃப் ப்ராப்பர்ட்டி. இது இல்லாமல் டெல்லியில் இருக்கக்கூடிய வக்ஃப் ப்ராப்பர்ட்டி, அதை பற்றி நிறைய விவரம் சொல்கிறாங்க. அதில் 6,000 கோடி ரூபா மதிப்புள்ள வக்ஃப் ப்ராப்பர்ட்டி இருக்குது. அதில் வருவாய் வந்து 2% கூட வர்றதில்லைன்றாங்க. ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு ஒரு வீடு இருக்குது, இடம் இருக்குதுன்னா வாடகைக்கு விட்டீங்கன்னாக்கா நாமினலாக 7% அப்படின்றது சட்ட ரீதியாகவே வக்ஃப் போர்டு 7 விழுக்காடு வருவாய் எதிர்பார்க்கலாம்னு சட்டம் இருக்குது. ஆனால் ஆக்சுவலாக வர்றது எவ்வளவுனாக்கா 2 அல்லது 2.1% விழுக்காடு தான். காரணம் 7,000 வரும்னா 2,000 தான் வாங்க, அவ்வளோதான் வருது. காரணம் என்னன்னு சிலர் சொல்றாங்க, 86 ப்ராப்பர்ட்டி ₹1 லீஸுக்கு விட்டுருக்காங்க. வெறும் ₹1. வெறும் ₹1. 110 ப்ராப்பர்ட்டி ₹11 ₹127 வரைக்கும் லீஸுக்கு விட்டுருக்குறாங்க. இது அங்கே உள்ளது. அது இல்லாமல் உத்தரகண்டில் என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா, மிகப்பெரிய அளவு 80,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள ப்ராப்பர்ட்டி வந்து மஃபியாக்கள் கையில் இருக்குது. இது வந்து உத்தரகண்டில் உள்ள நிலைமை. இது மாநில வாரியாக போனாக்கா இந்த விவரங்கள் எடுக்கலாம். ஆக்சுவலாக இது ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றது தான் உண்மை. ஆனால் மாறாக அது எப்படி ப்ரெசென்ட் பண்ணப்படுதுன்னாக்கா, அவங்க வந்து எதை வேணால் வக்ஃப்னு ஆக்கிரமிச்சுக்குவாங்க அப்படின்றது தான் ப்ரெசென்ட் பண்ணப்படுது. ஒரு பாயிண்ட் இங்கே வந்து கிளாரிஃபை பண்ணிக்கணும். இப்போது இந்தியாவில் பல லட்சம் கிராமங்கள் இருக்குது. எவ்வளோ 5-6 லட்சம் கிராமங்கள் இருக்குது. இதில் அநேகமாக ஒரு 70 to 80% வில்லேஜஸில் முஸ்லீம்கள் இருக்காங்க, கூடுதலாகவோ குறைவாகவோ. ஒரு முஸ்லீம்கள் ஒரு 10 வீடு 50 வீடு 100 வீடு இருக்குதுன்னா அங்கே ஒரு மஸ்ஜித் இருக்கும்.
அங்கே ஒரு கபிரிஸ்தான் இருக்கும். இது ரெண்டும் குறைந்தபட்சம் இது ரெண்டும் இருக்கும். இதை கணக்கு போட்டிங்கன்னா இது ஒரு விஷயமே இல்லைன்றது புரியும். நகரங்களாக இருந்தால் இது இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சொல்றது இந்த நிலங்களினுடைய அளவு ஒரு கன்சிடபிளான அளவே கிடையாது. ஏன்னா இந்த அத்தியாவசியமான இந்த ஒரு வழிபாட்டு இடம், ஒரு இடுகாடு, அதை கணக்கு பண்ணாலே அந்த இடம் வந்து கணிசமானது போயிடும். சிறு நகரங்கள் இந்த மாதிரி இடங்கள்ல அவங்களுக்கு வந்து முகலாயர் ஆட்சின்றது நகரங்களை மையமாக கொண்டு நடந்த ஆட்சி. அதனால அந்த மாதிரி இடங்கள்ல இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கிறத பார்க்குறோம். இது இன்னொரு முக்கியமான பாயிண்ட். இதில் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா, பிஜேபியினுடைய அவதூறு பிரச்சாரம் முகலாய மன்னர்கள் வந்து சால்ட் பண்ணி எழுதி வச்சுட்டாங்க அப்படின்றது ஒரு பிரச்சாரம் மித் அது. ஆனால் உண்மையில் இந்த மாதிரி தன்னுடைய வருவாயில் அல்லது சொத்தில் ஒரு பகுதியை எப்படி கொடுக்கணும் தர்மத்துக்கு என்பது ஒரு மத கடமையாக விதிக்கப்பட்டிருப்பதால் பல முஸ்லீம் வணிகர்கள், வசதி படைத்தவர்கள், அவங்க வந்து இந்த மாதிரி வக்ஃபா எழுதி வச்சிருக்கிறாங்க அப்படின்றது வந்து ஒரு ரியாலிட்டி. பிள்ளைகள் இல்லாதவர்கள் தங்கள் சொத்தை எழுதி வச்சிருக்காங்க. இது ஒண்ணு. ரெண்டாவது, இந்து மன்னர்களே நிறைய பேர் மஸ்ஜித்துக்கு இடம் கொடுத்துருக்குறாங்க. மதுரையில் வந்து பெரிய பள்ளிவாசல், காசி பெரிய பள்ளிவாசல் நினைக்கிறேன், மீனாட்சம் கோயிலுக்கு பக்கத்தில் கொஞ்சம் தூரத்தில் இருக்குது. அது வந்து கூன் பாண்டியன் கொடுத்தது 12ஆம் நூற்றாண்டுல. முகமது நபிகள் நாயகத்தினுடைய வாரிசு வழிவந்தவர்கள் அப்படின்றவர் அங்கே வந்தார். அவருக்காக அந்த இடத்த கூன் பாண்டியன் கொடுத்தாரு. அதில் ஏதோ டிஸ்பியூட்டு, இப்போ கேஸு பிரச்சனை எல்லாம் இருக்குன்னு வச்சுக்கங்களேன். அது எதற்கு சொல்ல வர்றேன் அப்படின்னு சொன்னாங்க, முஸ்லீம்கள் தான் கொடுத்தாங்க என்பதல்ல, இந்துக்கள் கொடுத்துருக்குறாங்க. லைக்வைஸ் இஸ்லாமிய மன்னர்கள் இந்து கோயில்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. இது ரெண்டுமே எங்கே நடந்து. திப்பு சுல்தான், அவரை பற்றி தான் நிறையா அவதூறு பரப்பப்படுது. திப்பு சுல்தான் தான் கணிசமான அளவுக்கு கோயில்களுக்கு கொடுத்துருக்காரு, முக்கியமாக சிருங்கேரி மடம். அதனால் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இப்படி தான் கொடுக்கப்பட்டதே தவிர ஏதோ மன்னர்கள் தங்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி அடிச்சு பிடிங்கிட்டாங்க என்ற வகையில் அல்ல என்பதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த வக்ஃபை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த வக்ஃப் ப்ராப்பர்ட்டிஸ் மூலமாக இஸ்லாமிய சமூகம் எப்படியாக பயன்பெற்று வருகிறது அது தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம். ஆமாம், இஸ்லாமிய சமூகம் பயன்பெற்று வருகிறதுனா இந்த இந்த வடிவங்கள், ஒன்று மஸ்ஜித், இன்னொன்று கபரிஸ்தான். இது ரெண்டும் எப்படி இருந்தாலும் ரொம்ப அத்தியாவசியமான முக்கியமானது அவர்களுக்கு. ஆமாம், அது இல்லாமல் வந்து அநாத இல்லங்கள் இருக்குது, அது மாதிரி இருக்குது. அப்புறம் மதரசாக்கள், உங்களை கல்வி கற்பிக்கும் நிலையங்கள் இருக்குது. வக்ஃப் வந்து நிறைய கல்லூரிகள் கட்டி விட்டுருக்குறாங்க, பள்ளிகள் கட்டி விட்டுருக்குறாங்க, அது மாதிரி இருக்குது. அது இல்லாமல் வந்து வேற சில தர்ம காரியங்களுக்காக ஒதுக்குவது இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இருக்குது. இதில் ஒரு ரொம்ப முக்கியமாக என்ன பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், இந்த வக்ஃப் ப்ராப்பர்ட்டியை முஸ்லீம் தான் அனுபவிக்கணும்னு வந்து விதியெல்லாம் இல்லை. இப்போ கூட ரீசெண்டாக ஒரு பிரச்சனை வந்தது. ஹெச்ஆர்என்சி கீழே இருக்கக்கூடிய கல்லூரிகளில் இந்துக்கள் அல்லாதவர்களே ஆசிரியராக நியமிக்கக்கூடாது. ஆனால் அந்த ஆக்டில் அப்படி தான் இருக்குது. அது வந்து ஒரு பிரச்சனைக்குரியது, அன்கான்ஸ்டியூஷனல், பட் ஆக்டில் அப்படி தான் இருக்குது. அதே நேரத்தில் நீங்கள் எப்படி கம்பேர் பண்ணால், இஸ்லாமிய கிறிஸ்தவ நிறுவனங்களில் பெரும்பான்மையான ஆசிரியர்கள் யாராக இருக்கிறாங்கன்னா இந்துக்களாக இருக்கிறாங்க. மதம் என்பது அங்கே தடையாக இருக்கிறது இல்லை, இங்கே தான் அப்படி இருக்குது. அதனால் என்ன புரிந்து கொள்ளக்கூடாதுன்னா, வக்ஃப் ப்ராப்பர்ட்டியை முஸ்லீம்கள் தான் அனுபவிக்கிறாங்க. ஏழை முஸ்லீம்கள், மசூதியை சுற்றி குடியிருக்கிறவங்க, அல்லது மசூதியை சுற்றி இருக்கக்கூடிய சின்ன சின்ன சிறு சிறு கடைகள், இந்த மாதிரி அதை டிபெண்ட் பண்ணி இருக்கிறது அப்படின்றது வந்து இருக்குது. அப்படியே வந்து அவங்களுடைய உதாரணமாக வேலைவாய்ப்பு எவ்வளவு குறைவு அப்படின்றது நம்ம சச்சார் கமிட்டி ரிப்போர்ட்டில் இருக்குது. அப்போ இந்த மாதிரியான ஆதாரங்களை வைத்து தான் வாழ்க்கையே ஓட்ட வேண்டும் என்ற நிலைக்கு தான் இஸ்லாமிய மக்கள் இருக்கிறாங்க. சச்சார் கமிட்டி சொன்ன பிறகு இப்போ இதை பற்றி ஃபைசல் முஸ்தபா ஒரு ஆர்டிக்கிள் எழுதியிருக்காரு. அவர் ஜூரிஸ்ட், அவர் வைஸ் சான்சலர் சாணக்கியா லா யூனிவர்சிட்டி டெல்லியில். சச்சார் கமிட்டி ரிப்போர்ட் வர்றதுக்கு முன்னால் சங்கிகளுக்கு இந்த மேட்ரு இதில் ஒன்றும் சீரியஸாக கவனம் செலுத்தலை. அவர் என்ன எழுதியிருக்காரு, அவர் கணக்குப்படி கிட்டத்தட்ட 6-7 லட்சம் ஏக்கர் நிலம் இருக்குது, இவ்வளோ ப்ராப்பர்ட்டி இருக்குது, இதெல்லாம் ஒழுங்காக நிர்வாகம் பண்ணாக்கா முஸ்லீம் சமூகம் இவ்வளோ பின்தங்கி இருக்குது, அதை ஏதாவது பண்ண முடியும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அதை பார்த்த உடனே ஓஹோ இவ்வளோ இருக்குதா, அப்போ அதை விட்டு வைக்கக்கூடாதுன்னு தான் இவங்க உள்ளே வந்திருக்கிறாங்க என்று அவர் எழுதுகிறார். இந்த இவ்வளோ இருக்கிறா அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம ஒரு விஷயத்த கூட மறந்துட்டோம்னு நினைக்கிறேன். இந்திய அளவில் பார்த்தீங்கன்னா ரயில்வேக்கு இருக்கக்கூடிய நிலம், பாதுகாப்புத்துறைக்கு அது ஒரு பெரிய ஃப்ராட், அது மித். அது
எனக்கு தெரிஞ்சு சில முஸ்லீம்களே அதை நம்புறாங்க. அதாவது ரயில்வேக்கும் டிஃபென்ஸுக்கும் அடுத்தபடியாக இதுக்குதான் அதிகமா சொத்து இருக்குது, வக்ஃபுக்கு தான் அதிகமா சொத்து இருக்கு. ஆமா, அதை ஃபைசல் முஸ்தபாவே எழுதுறாரு. இது மிகப்பெரிய மித்து, இது உண்மைக்கு மாறானது அப்படின்னு எழுதுறாரு. ஆக்சுவலா அது முஸ்லீம் எதிர்ப்பு பிரச்சாரத்துக்கான ஒரு இதுவா வந்து அதை பயன்படுத்தி இருக்கிறாங்க. அது புரியாத முஸ்லீம்கள் வந்து அவ்வளவு இருந்திருக்கு போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அவர்களே நம்ப வைக்கக்கூடிய வேலையை செய்யறாங்க. ஆமா. அடுத்து ரொம்ப முக்கியமானது, இவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய திருத்தம். இந்த திருத்தம் அப்படின்றது இந்த வக்ஃப் சட்டம் கொண்டு வரப்பட்டதினுடைய நோக்கம், நடைமுறையில் இருக்கக்கூடிய அந்த சட்டத்தினுடைய நோக்கத்தை எந்த அளவுக்கு நீத்து போக செய்கின்றது, எதிர் திசைக்கு கொண்டு போகிறது? 7-8 திருத்தங்கள் முக்கியமானதா சொல்றேன். ஏனென்றால் இப்போ எதிர்கட்சிகள் கொடுத்த திருத்தங்கள் என்ன, பிஜேபிக்காரங்க கொடுத்த திருத்தங்கள் என்னன்றது தெரியாது. நம்ம ஆக்ட்ல என்ன இருக்குதோ அதுல இருந்து பேசுவோம். அது வெளியே வந்த பிறகுதான் நமக்கு அது தெரிய வரும். முதல்ல வந்து மிக முக்கியமானது என்ன அப்படின்னாக்கா, வக்ஃப் சென்ட்ரல் கவுன்சில், வக்ஃப் போர்டு. வக்ஃப் போர்டு அப்படின்றது மாநில அளவிலானது, அது வந்து ஒன்றிய அளவில் இருக்கிறது சென்ட்ரல் கவுன்சில். இது ரெண்டுலேயுமே நான் முஸ்லிம்ஸை மெம்பர் ஆக்குவதை இது சட்டமாக்கிறது. இது திருத்தம் வந்து செக்ஷன் 3A 3B 3C. இது வந்து இதை ஒவாய்சி வந்து என்ன பேசியிருக்காருன்னா, ஜேபிசியில் சென்ட்ரல் கவுன்சிலில் இருக்கக்கூடிய 22 பேரில் 10 பேர் தான் முஸ்லிம் என்ற நிலையை இது கொண்டு வந்து, மீதம் 12 பேர் நான் முஸ்லிம் என்ற நிலையை கொண்டு வந்திருக்குது அப்படின்றது ஒவாய்சி வந்து சொல்றாரு. இதுக்கு கீழே சென்ட்ரல் கவுன்சில்ல இருந்து ஸ்டேட்டுக்கு வந்தோம். ஸ்டேட்ல எப்படி செய்யறாங்க, ஒரு ரிட்டையர்டு ஜட்ஜு, ஒரு கல்வியாளர், அப்புறம் இஸ்லாமிக் லால ஒரு விற்பனராக இருக்கக்கூடிய ஒருத்தர், இப்படிதான் அந்த ஸ்டேட் போர்டை வந்து ஃபார்ம் பண்றாங்க. இப்போ ஸ்டேட் போர்டில் ஹிந்துஸ் வரலான்றது மட்டும் இல்லாமல், அதாவது நாடாளுமன்ற உறுப்பினர், அமைச்சர் தகுதியில் இருக்கிறவங்க, அப்படி இருக்கிறவங்கள ஸ்டேட் போர்டில் வந்து நான் முஸ்லிம்ஸ் வரலாம் என்பதற்கு மேலே ஒரு முக்கியமான திருத்தம், முனிசிபல் கவுன்சிலரை கூட நியமிக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் என்பவர் ஒரு 10 லட்சம் பேருடைய மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் பிரதிநிதி. ஒரு வார்டு கவுன்சிலர் 1000 பேர் 2000 பேர் ஓட்டு போட்டாங்க வரக்கூடியவங்க. அப்போ ஒரு வார்டு கவுன்சிலரை நியமிக்கலாம் அப்படின்றது இது இது எதுக்கு வழிவகுக்கும் அப்படின்னா, எல்லா மோசடிகளும் செய்வதற்கான ஆட்களை கொண்டு வருவதற்கு வழிவகுக்கும். இது வந்து ரொம்ப முக்கியமான திருத்தம், முதல் திருத்தம். ஏன் இதை முக்கியமானதுன்னு நான் சொல்கிறேன்னாக்கா, நம்ம ஹெச்ஆர்என்சி ஆக்ட் எடுத்துங்க. ஹெச்ஆர்என்சி ஆக்டில் ஒரு நான் ஹிந்து அந்த அறநிலையத்துறை அறங்காவலர் குழு இருக்குல்ல, அதில் இருக்கவே முடியாது. மாற்று மதத்தினர் இருக்க முடியாது. மாற்று மதத்தினர் இருக்கிறத விடுங்க. இப்போ தமிழ்நாட்டில் அவங்க சொல்கிற பிரச்சனை என்ன, இந்துவாக இருந்தாலும் இவங்கெல்லாம் திராவிட இயக்கம் அப்படி ஆளாக கொண்டு வந்து போட்டிருக்கிறானுங்க. சட்டப்படி இந்து, ஆனால் இவனுக்கு இந்து மதத்தில் நம்பிக்கை கிடையாது, இவனெல்லாம் கொண்டு வந்து அறங்காவலர் குழுவில் போட்டிருக்கிறாங்க. அதனால பக்தர்கள்ட்ட ஒப்படைன்னு கேட்குறாங்க. இந்துக்களை பொறுத்த வரைக்கும் வெறும் இந்துவாக இருந்தால் மட்டும் பத்தாது, நாங்கள் சொல்கிற பக்தர் தான் அறங்காவலராக இருக்கணும் அப்படின்னு இங்கே ஆர்கியூ பண்ணக்கூடிய பிஜேபி அந்த பக்கத்தில் என்ன செய்யுது அப்படின்னா, நான் முஸ்லீம் இதை நிர்வாகம் செய்வதற்கு கொண்டு வந்து அமர்த்துகிறது. இதுதான் ஒரே நாடு ஒரே சட்டத்துக்கு இது ஒரு சான்று, அது எவ்வளோ மோசடி என்பதற்கு. அடுத்தது இது ரொம்ப முக்கியமானது. இப்போ வக்ஃபுக்கு யார் ஒரு சொத்தையோ நிலத்தையோ எழுதி வைக்கலாம் அப்படின்ற கேள்வி. இதுக்கு முன்னால் இருக்கிற சட்டம் இருக்கு இல்லையா, அது வந்து எனி பர்சன், யார் வேண்டுமானாலும் எழுதி வைக்கலாம். நான் சொன்னேன் இல்லையா, கூன் பாண்டியன் எழுதி வச்சதும் வக்ஃப் தான். யார் ஒருத்தர் ஒரு இந்துவும் வந்து எழுதி வைக்கலாம். இப்போ அது யதார்த்தமாக எப்படி இருக்குது அப்படின்னா, அந்த காலத்தில் ஒரு இந்து குறுநில மன்னரோ பாளையக்காரரோ யாரோ ஒருத்தர் இருக்கிற இடத்துல இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து அவங்க எழுதி வைக்கிறது அப்படின்றது இருக்குது. வைசி வர்சா இவங்க கொடுக்கறது போல அப்படி இருந்திருக்குது. இப்போ இந்த சட்டத்தில் என்ன திருத்தம் கொண்டு வராங்கன்னா, நான் முஸ்லீம் எழுதி வைக்க முடியாது. இந்த நான் முஸ்லீம் எழுதி வைக்க முடியாது அப்படிங்கிறதுல என்ன வருதுன்னாக்கா, அப்பட்டமாக இது அன்கான்ஸ்டியூஷனல். ஒரு நான் முஸ்லீம், ஒரு ஹிந்துவோ இல்லை கிறிஸ்டியனாக இருக்கட்டும், என்கிட்ட ஒரு சொத்து இருக்குது, அந்த சொத்துக்கு மேலே எனக்கு உரிமை இருக்கிறது என்பதற்கு என்ன பொருள் என்றால், அந்த சொத்தை நான் விரும்பிய வகையில் கையாளும் அதிகாரம் எனக்கு இருக்கணும். நான் ஒரு முஸ்லீமுக்கு 10,000 ரூபா கொடுக்கணும்னு நினைக்கிறேன்னாக்கா கொடுக்கக்கூடாது அப்படின்றதான் இந்த சட்டம். ஆமா. அப்போ முஸ்லீமோட உரிமையை பறிக்கிறது மட்டும் இல்லை, ஒரு நான் முஸ்லீம் ஒரு ஹிந்துவோடைய ப்ராப்பர்ட்டி ரைட் இருக்கு இல்லையா, அதில் தலையிடுது. ஓகே, சரி, நான் முஸ்லீம் கொடுக்கக்கூடாது, முஸ்லீம் கொடுக்கலாம்ல,
அதுக்கு ஒரு நிபந்தனை, அவர் வந்து ஒரு பிராக்டிசிங் முஸ்லீமாக இருக்கணும். பிராக்டிசிங் முஸ்லீம் மட்டும் இல்லை, 5 ஆண்டுகளாக அவர் பிராக்டிசிங் முஸ்லீமாக இருக்கணும். பிராக்டிசிங் முஸ்லீம்னா என்ன? அதுக்கு ஏதாவது சர்டிஃபிகேட் யாராவது கொடுப்பாங்களாமா? மத கோட்பாடுன்றது நிறைய இருக்குது. இப்போ 5 வேளை தொழணும், ஒரு நோன்பு இருக்கணும், ஜக்காத்து கொடுக்கணும், ஹஜ் யாத்திரை போகணும், இதெல்லாம் இருக்குது. எவ்வளோ பேர் ஹஜ் யாத்திரை போகிறாங்க, போக முடியும்? இல்லை 5 வேளை தொழ முடியாத உழைப்பாளி மக்கள் இருக்கிறாங்களா இல்லையா? இப்போ பிராக்டிசிங் முஸ்லீம்னா என்ன பொருள்? அதை யார் தீர்மானிப்பது? அந்த வரையறை கிடையாது. அப்போ இது ரொம்ப வக்கரமான, எந்த விதிகளுக்கும் அடங்காத ஒரு நிபந்தனை இந்த திருத்தம். ஏற்கனவே யார் வேணா கொடுக்கலான்னு இருந்தது செக்ஷன் 104. அதை வந்து இவங்க டெலீட் பண்ணி இந்த மாதிரி மாற்றிருக்கிறாங்க. இதனுடைய நோக்கம் என்ன? இதனுடைய நோக்கம், இனிமே புதுசாக வக்ஃப் ப்ராப்பர்ட்டியே வரக்கூடாது, யாரும் கொடுக்கக்கூடாது. முஸ்லீமே நினைச்சா கூட கொடுக்கக்கூடாது என்று செக் பண்றது, தடுப்பது அப்படின்றதான் இதனுடைய நோக்கம். 3வது, இது ரொம்ப முக்கியமானது, வக்ஃப் பை யூசர். வக்ஃப் பை யூசர்னா என்ன? அதாவது இப்போ மசூதி இருக்குது, இந்த மாதிரி கபரிஸ்தான் இருக்குது, இன்னும் பல இது இருக்குது. இந்த பக்கம் இந்த கோயில் மற்றதெல்லாம் இருக்குது. இந்த பட்டா பத்திரம் இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் எப்போ வருது? பிரிட்டிஷ்காரங்க வந்த பிறகு தான் இந்த சிஸ்டம்லாம் வருது. ஆனால் இவையெல்லாம் அதுக்கு முன்னாலேருந்து இருக்குது. அதுக்கு முன்னாலேருந்து இதெல்லாம் இருக்குது அப்படின்னாக்கா, இதன் மீது உள்ள சொத்து உரிமை என்பது அனுபவத்தின் அடிப்படையில் தான் தீர்மானிக்கப்படுது. எல்லா சொத்துக்குமே இப்போ நீங்கள் கர்ணம், பட்டாமணியம் இதெல்லாம் பிரிட்டிஷ்காரன் கொண்டு வந்து அறிமுகப்படுத்துறதுக்கு முன்னால யார் யாருக்கு என்ன நிலம் சொந்தம்ன்றது என்ன, அனுபவத்தின் அடிப்படையில் அவர் வச்சிருந்தாரு, அவங்க அப்பா வச்சிருந்தாரு, அவன் பையன் வச்சிருக்கான் அப்படின்ற மாதிரி. தாமஸ் மன்றோ வந்து நிலத்தெல்லாம் அளந்து ரயத்வாரி சிஸ்டம் கொண்டு வந்து அப்புறம் தானே உனக்கு 10 ஏக்கர் இருக்கு, இவருக்கு 2 ஏக்கர் இருக்குதுன்றதெல்லாம் அளந்து அதுக்கு வரி விதிக்கப்படுறதெல்லாம் சென்ட்ரலைஸ்டு ரெஜிஸ்டர் சிஸ்டம் அதெல்லாம் வருது. அதுக்கு முன்னால அனுபவ பாத்தியதை அடிப்படையில் தான் எல்லா ப்ராப்பர்ட்டியும் இருக்குது. ரிலிஜியஸ் ப்ராப்பர்ட்டியும் அப்படிதான் இருக்குது. இப்போ இந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னாக்கா, வக்ஃப் பை யூசர்ன்றதை ஒத்துக்க முடியாதுன்னு சொல்லுது. இருக்கிறதுலே ரொம்ப டேஞ்சரஸான ஒரு சட்ட திருத்தம். அதில் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இந்த வக்ஃப் பை யூசரா இருக்கிறத ஒரு குறுகிய காலத்துக்குள்ள 6 மாசமா இன்னொரு டைம் சொல்றாங்க, அதுக்குள்ள ரெஜிஸ்டர் பண்ணிடணும். ரெஜிஸ்டர் பண்ணலை அப்படின்னு சொன்னா அந்த வக்ஃப் பை யூசர் அப்படின்றத ஏற்றுக்கொள்ள முடியாது. காலமாக வக்ஃப் சொத்தாக இருந்ததை இப்ப போய் ரெஜிஸ்டர் பண்ணுங்க, பல 100 ஆண்டுகளாக இருந்ததை இப்ப போய் ரெஜிஸ்டர் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அதை ரெஜிஸ்டர் பண்ணலைன்னா அது வக்ஃப் சொத்தா கருதப்படாது. அப்ப இப்ப ரெஜிஸ்டர் பண்ண போனா என்ன பிரச்சனை வரும்? இல்ல, அதுல ஒரு பிரச்சனை சொல்றேன். ஒருவேளை நீங்க 6 மாசம் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க, இதுல என்கம்பரன்ஸ் ஒருத்தர் ரைஸ் பண்ணிட்டா நீங்க ரெஜிஸ்டர் பண்ண முடியாது. வில்லங்கத்தை ரைஸ் பண்ணிட்டா, இப்ப அந்த வில்லங்கத்தை ரைஸ் பண்றதுக்கான ஸ்கோப் இதுக்குள்ள இருக்கு. இப்ப நீங்க பனாரஸ்ல இருக்கிற மசூதியில் பிரச்சனை ஆகிட்டு இருக்குது, ஜான்வாப்பியில், அல்லது அஜ்மீர் தர்காவில் பிரச்சனை ஆகிட்டு. அப்போ நீ அங்கே வந்து ஒரு வில்லங்கத்தை கிரியேட் பண்ணிட்டாக்க பதிவு பண்ண முடியாத, அதுக்குள்ள இந்த 6 மாசம் இது கடந்துரும், போதுமானது. ஏற்கனவே உள்ளது, இப்போ உள்ளது. அப்போ வக்ஃப் பை யூசர்ன்றதை நிராகரிப்பது அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரானது மட்டும் அல்ல. இப்போ சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு வந்தது இல்லையா, பாபரி மஸ்ஜித் தீர்ப்பு. அந்த பாபரி மஸ்ஜித் தீர்ப்புக்கு என்ன பொருள்? அந்த தீர்ப்பே சொல்லுது, இஸ்லாமிக் லாவின் அடிப்படையில் வக்ஃப் பை யூசர் அப்படின்றது ஒரு எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாபர் மசூதி அவங்களுக்கு இல்லைன்னு ஆகிறதுக்கு தான் இதை சொல்றாங்க. கண்டினியூஸ் யூசேஜில் நீங்க இல்லை, இந்துக்கள் இருக்கிறாங்க, சபுத்ரால வந்து அவங்க வழிபட்டு இருக்கிறாங்க. நீங்க 1857 வரைக்கும் அந்த மசூதியில் தொழுகை நடத்துனீங்க என்பதற்கு நீங்க ஒன்றும் எவிடன்ஸ் கொடுக்கல என்றுதான் அந்த தீர்ப்பு சொல்லுது. மசூதியை அவர்களிடமிருந்து பறிப்பதற்கு இந்த தீர்ப்பு என்ன சொல்லுகிறது என்றால், வக்ஃப் பை யூசர் என்பதன் அடிப்படையில் தான் மசூதியின் மீதான உங்கள் சொத்துரிமை நிலைநாட்டப்படுகிறது. நீங்க அந்த எவிடன்ஸை ப்ரொவைட் பண்ணதுனால உங்களுக்கு இல்லப்பா அப்படின்னு சொல்லுது. இப்போ வந்து வக்ஃப் பை யூசர்ன்ற கான்செப்டையே எடுத்துடுறோம். இதை எடுத்துட்டாக்கா இன்னொரு இடத்துக்கு நான் போறேன். பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப் ஆக்ட் 1991 பாபர் மசூதி இடிப்புக்கு முன்னால நரசிம்மராவ் கவர்மெண்ட் வந்து கொண்டு வருது. ஆகஸ்ட் 15, 1900 இந்த பாபர் மசூதியை தவிர மற்ற எல்லா வழிபாட்டு இடங்களும், முஸ்லீம் இந்து அப்படின்னு இல்லை, எல்லா வழிபாட்டு இடங்களும் ஆகஸ்ட் 15, 1947 அன்னைக்கு என்னவா இருந்துச்சோ அதுவாகத்தான் இருக்கும் அப்படின்றது தான் பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப் ஆக்ட். இப்போ இந்த திருத்தம் பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப் ஆக்டை வந்து காலி பண்ணுது. இது வக்ஃப் பை யூசர் வந்து இல்லை அப்படின்னு சொன்னாக்கா
மசூதி கூட இல்லாமல் போயிடும். ஆமா, மசூதியோ. இதுல ரொம்ப முக்கியமான பிரச்சனையை இஸ்லாமிய சட்ட வல்லுநர்கள் என்ன எழுதுறாங்கன்னா, ஏன் இவர் சொல்லியிருக்காரு, நம்ம கௌரவ் கோகோய் காங்கிரஸ் துணைத் தலைவர் எம்பி, பாதி வக்ஃப் ப்ராப்பர்ட்டி இன்னைய தேதியில் வக்ஃப் பை யூசர் தான். ஓவரால் வக்ஃப் ப்ராப்பர்ட்டியில் சரி பாதி வக்ஃப் பை யூசராக தான் இருக்குது. பெரும்பாலான மஸ்ஜிதுகள், பெரும்பாலான கபிரிஸ்தான்கள் இதெல்லாம் வந்து வக்ஃப் பை யூசர்ன்ற அடிப்படையில் தான் வந்து இருக்குது. நகரத்தின் மையமான பகுதிகளில் இருக்குது. அதனுடைய ரியல் எஸ்டேட் வேல்யூ வந்து பல கோடிகள். அப்போ இதெல்லாம் என்ன நடக்கும் என்பதை வந்து நம்ம இதுக்குள்ளேருந்து புரிஞ்சுக்கலாம். இது வந்து அவ்வளோ ஒரு சீரியஸான. இது மூன்றாவது. நாலாவது, இந்த சர்வே கமிஷனர்னு ஒருத்தர், அவர் தான் இந்த ப்ராப்பர்ட்டியை சர்வே பண்ணி அளக்கிறது, அதற்கான பொறுப்பு அவர். இன்னொன்று, மாநில அளவில் இருக்கக்கூடிய வக்ஃப் போர்டு, இவங்க தான் அதை நிர்வாகம் செய்வது. இப்போ இதில் என்ன செய்கிறாங்கன்னாக்கா, சர்வே பண்ணுற பொறுப்பு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் கையில் கொடுத்துட்றாங்க. ஒரு வக்ஃப் ப்ராப்பர்ட்டியை அது வக்ஃப் ப்ராப்பர்ட்டியா இல்லையா என்று தீர்மானிக்கிற அதிகாரம் வந்து கலெக்டருக்கு வந்துடுது. கிட்டத்தட்ட வக்ஃப் போர்டு வந்து செயலற்றதாக்கப்பட்டு விட்டது, முழு அதிகாரமும் கலெக்டர் கையில் கொடுத்தாச்சு என்றுதான் இந்த திருத்தத்தை பற்றி இந்த சட்ட வல்லுநர்கள் வந்து சொல்கிறாங்க. சுத்தமாக கலெக்டர் கையில் கொடுத்துட்டாங்க. கலெக்டர் கையில் கொடுத்தா என்ன, கலெக்டர் யூபியில் என்ன பண்ணுறாங்கன்னு நம்ம பார்க்குறோம்ல, எவ்வளோ பில்டிங்கை வந்து இடிக்கிறாங்க, புல்டோசர் விட்டு இடிக்கிறது அப்படின்றத வந்து நம்ம பார்க்குறோம். அப்போது இதில் இன்னொரு முக்கியமான பிரச்சனை என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால், கலெக்டர்ன்றவர் வந்து ஒரு மாநில அரசினுடைய பிரதிநிதி. பல வக்ஃப் ப்ராப்பர்ட்டியை அரசுகள் தான் ஆக்கிரமிச்சிருக்குது. அப்போ அரசின் பிரதிநிதியே அதில் எப்படி நீதி வழங்க முடியும்? யார் ஆக்கிரமிக்கிறானோ அவனே நீதி வழங்க முடியும். இந்த சட்டத்தில் இந்த இடத்துல சொல்ல வேண்டியது ஒன்று இருக்கு. இந்த சட்டம் அமலுக்கு வருவதற்கு முன்போ பின்போ அரசு நிலமாக ஒன்று இருக்குதுன்னா அது வக்ஃப் ப்ராப்பர்ட்டியா ரிவர்ஸ் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு கிளாஸ். கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டியா ஒன்று இருக்குன்னாக்கா அதை வந்து ஒரிஜினலாக வக்ஃப் ப்ராப்பர்ட்டின்னா நீங்கள் என்ன எவிடன்ஸ் கொடுத்தாலும் அதை வந்து இந்த சட்டம் வருவதற்கு முன்னும் பின்னும் அப்படியே ஒரு கிளாஸ் வந்து இருக்குது. இது வந்து இது வந்து கிளாஸ் 5 இந்த திருத்தம். ஏற்கனவே செக்ஷன் 40 இருந்தது, ரிமூவ் பண்ணி கலெக்டர் கையில் இந்த அதிகாரத்தை கொடுத்துருக்காங்க. இதுக்கு அடுத்தது லிமிட்டேஷன். இது வந்து ஒரு லிமிட்டேஷன் ஆக்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. லிமிட்டேஷன் ஆக்ட் 1963. லிமிட்டேஷன் ஆக்ட் அப்படின்னாக்கா என்ன, ஒரு சிவில் வழக்கு எவ்வளோ தொடுக்க முடியும் தொடுக்க முடியாது என்பதற்காக உள்ளது தான் லிமிட்டேஷன் ஆக்ட். 12 years அப்படின்றது அதுக்குரிய லிமிட்டேஷன். வக்ஃப் ப்ராப்பர்ட்டிக்கு லிமிட்டேஷன் ஆக்ட் பொருந்தாது அப்படின்னு கொண்டு வந்தால் 12 ஆண்டுகளுக்கு மேல். இப்போ சட்டப்படி என்னன்னு கேட்டால் 12 ஆண்டு ஒருத்தர் அனுபவ பாத்தியத்தையில் இருந்தாங்க, he can claim that property. பட்டா உங்கள்கிட்ட இருக்குதுன்னாலும் கூட 12 ஆண்டுகளுக்கு மேலாக உங்களுக்கு சொந்தமான ஒரு வீட்டில் ஒருத்தர் வந்து அனுபவ பாத்தியத்தில் இருக்கிறாருன்னா அவர் கிளைம் பண்ண முடியும் அப்படின்னு இருக்குது. இப்போ இந்த லிமிட்டேஷன் ஆக்ட் வக்ஃபுக்கு பொருந்தாது அப்படின்னு சொன்னால் 12 வருஷத்துக்கு மேலே ஆக்கிரமித்திருக்கிற யாரும் அதை கிளைம் பண்ணுவதற்கான ஸ்கோப்பை வந்து இந்த திருத்தம் கொண்டு வருகிறது. அது ஏற்கனவே செக்ஷன் 107 கொடுத்திருந்த பாதுகாப்பை இந்த சட்ட திருத்தம் அகற்றுகிறது. இது 6வது. இந்த சட்டம் வந்து 6 மாதத்துக்குள் பதிவு செய்யாத வக்ஃபுகள் பதிவு செய்து கொள்ள வேண்டும். 6 மாதத்தில் பதிவு பண்ணலன்னா அப்புறம் நீங்கள் கோர்ட்டுக்கே போக முடியாது. 6 மாதத்தில் எப்படி பதிவு பண்ணுறது? நான் ஏற்கனவே சொன்னேன், நிர்வாக ரீதியான சிக்கலே கடுமையாக இருக்கும். அது இல்லாமல் யாராவது வில்லங்கத்தை கிரியேட் பண்ணிட்டாக்க பதிவு பண்ணுறது முடியாமல் போயிடும். இதை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. இது 3B கிளாஸ் 4 உள்ளது. 6 மாதத்துக்குள்ள பதிவு பண்ணணும். இதில் ஆட்சேபம் தெரிவிக்கிறது இருக்குல்ல, அதுக்கு 1 வருஷமாக இருந்த டைம் லிமிட்டை 2 வருஷம் ஆக்கியிருக்கிறாங்க. சரியா? பதிவு பண்ணுறதுக்கு 6 மாதம் டைமு, ஆட்சேபம் தெரிவிக்கிறதுக்கு 1 வருஷம் டைமாக இருந்ததை 2 வருஷமாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, 2 வருஷமாக ஆக்கியிருக்கிறாங்க. இதற்கு மேலே இதெல்லாம் கொண்டு வந்திருக்கக்கூடிய திருத்தங்கள். இதுக்கு மேலே நான் கேள்விப்பட்டது என்ன அப்படின்னு சொன்னால், இது ஒரு சென்ட்ரல் ஆக்ட், இதுக்கு உட்பட்டது தான் ஸ்டேட் ஆக்ட். ஒரு கிளாஸ் என்ன புதுசாக என்ன மோசமாக சேர்த்துருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா, அதை நான் கேள்விப்பட்டது என்ன அப்படின்னா, ஸ்டேட் ஆக்ட் ஒன்று இதை ஓவர் ரைடு பண்ணுற மாதிரி இயற்றி அதுக்கு பிரசிடென்ஷியல் அசென்ட் கிடைத்து விட்டால் தட் வில் ப்ரிவைல்.
மேலோட்டமா பார்க்கும்போது இது மாநிலங்களுக்கு அதிகாரம் கொடுக்குற மாதிரி இருக்கு. மேலோட்டமா பார்க்கும்போது இப்ப தமிழ்நாட்டுல இதெல்லாம் செல்லாதுப்பா எங்க ஊர்ல அப்படின்னு ஸ்டாலின் ஒரு சட்டம் இயற்றாருன்னு வச்சுங்க, கவர்னர் அதை அடியில போட்டு உட்காந்துருவாரு. நீட்டு மாதிரி தான் யூபியில யோகி ஆதித்யநாத் இது பத்தாது அப்படின்னு இதை விட கொடிய ஒரு சட்டத்தை கொண்டு வந்தா அதுக்கு பிரசிடென்ஷியல் ஆக்சென்ட் கிடைக்கும். பொதுவான ஒரு விதி என்ன இருக்குது, இது வந்து கன்கரண்ட் லிஸ்ட். இதெல்லாம் கன்கரண்ட் லிஸ்ட்ல சென்ட்ரலும் ஸ்டேட்டும் இருக்குன்னாக்கா ரெண்டும் முரண்பட்டால் சென்ட்ரல் ஆக்ட் வில் ப்ரிவைல் அப்படின்றது பொதுவாக இவங்க வச்சிருக்கிறாங்க. ஆனால் இதில் இந்த மாதிரி ஒரு மாற்றம் கொண்டு வரப்பட்டிருப்பதாக கேள்விப்பட்டேன். இப்போ இதெல்லாம் திருத்தம், இதை விட என்ன இருக்குது அப்படின்னு தெரியல. இது இன்னும் சிக்கலானதுன்னு வச்சுக்கங்களேன். இது இந்த இந்த விஷயங்களுக்குள்ள இதை மொத்தமாக படித்து பார்க்கும்போது ஒன்றும் இல்லைன்னு ஆக்குற மாதிரி இருக்குது, எதுவுமே இல்லை. அடுத்து இதோட இம்ப்ளிகேஷன் அதுதான். இந்த திருத்தங்கள் எல்லாம் நடைமுறைக்கு வரும் பட்சத்தில் என்ன மாதிரி எந்த நோக்கத்திற்காக இது கொண்டு வரப்பட்டது, அந்த நோக்கம் இந்த திருத்தங்களின் மூலமாக எப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணுவோம். இப்போ இது வந்து ஆகஸ்ட் 8ஆம் தேதி அன்னைக்கு நாடாளுமன்றத்தில் இது அறிமுகப்படுத்தப்படுது. அது அறிமுகப்படுத்தப்படுகின்ற அதே நேரத்தில் கேரளாவில், தமிழ்நாட்டில், கர்நாடகாவில் இப்படி பல இடங்களில் பிரச்சனைகள் எழுப்பப்படுது. நான் தான் திருச்சியில் சொன்னேன் இல்லையா, இந்த திருச்செந்துறை கோவில், அதை சோபா கரன்லஜே, தேஜஸ்வி சூர்யா கர்நாடகாவில் ஒரு விவசாயி சூசைட் பண்ணிக்கிறார். தேஜஸ்வி சூர்யா ஒரு ட்வீட் போடுறாரு, இந்த அவர் வந்து நிலத்தை வக்ஃபு ப்ராப்பர்ட்டின்னு பிடிக்கிட்டு இது பண்ணிட்டாங்க, அதனால தான் அவர் சூசைட் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு ட்வீட் போட்ட உடனே சித்தாராமையா அதில் தலையிட்டு அது பொய், அவர் கடன் தொல்லையால் தற்கொலை பண்ணிட்டு இருக்காரு, இப்படி பிரச்சனைன்னு அவர் மேலே கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. அந்த கேஸு ஃபைல் பண்ண உடனே அவர் ட்வீட் எடுத்துடுறாரு, நிச்சராஜா மாதிரி தான் எடுத்துடுறாரு. கோர்ட்டு வந்து வழக்க தள்ளுபடி, எஃப்ஐஆரை வந்து குவாஷ் பண்ணிடுது. கேரளாவில் எர்ணாகுளத்தில் முனம்பம் கோஸ்ட் அப்படின்னு கடற்கரை, அங்கே ஒரு 404 ஏக்கர் வக்ஃப் லேண்ட் இருக்குது. அந்த வக்ஃப் லேண்டில் கிறிஸ்தவ மீனவர்கள் இருக்கிறாங்க, இந்துக்களும் இருக்கிறாங்க. இதில் வந்து ஒரு முரண்பாடு இருக்குது. இந்த முரண்பாட்டை ஒட்டி அந்த வக்ஃப் லேண்டு இவங்க வெக்கேட் பண்ணணும் அப்படின்றதுனால பிஜேபி இதை கையில் எடுத்து கிறிஸ்தவர்களையும் சேர்த்துக்கிட்டு முஸ்லீம்களுக்கு எதிராக, இந்துக்களையும் கிறிஸ்தவர்களையும் இணைத்து முஸ்லீம்களுக்கு எதிராக முக்கியமாக சுரேஷ் கோபி என்ற நடிகர் எம்பியா இருக்கார் இல்லையா, அவர் இந்த ஐயப்ப சீசனில் சபரிமலையில் பாபர் மசூதியில் தொழுகை நடத்தக்கூடாது, கோயிலுக்கு போகிறவங்க இப்போ வந்து ஐயப்பன் கோயில் இருக்கிற இடமே வக்ஃபு ப்ராப்பர்ட்டி அப்படின்னு அவங்க கேட்க போகிறாங்க அப்படின்னு ஒரு வதந்தி மேடையில் பேசியிருக்காரு. அதனுடைய தொடர்ச்சி தான் திருப்பரங்குன்றமா? ஆமாம், இது வர இது மட்டும் இல்லை, வேளாங்கண்ணி பக்கத்தில் நாகூர் தர்கா இருக்குது, வேளாங்கண்ணி சர்ச்சையும் அவங்க கேட்க போகிறாங்க. இதெல்லாம் சுரேஷ் கோபி பேசியிருக்கிறது. இப்போ நீங்கள் சொன்னது போல் திருப்பரங்குன்றம் இந்த பிரச்சனையை நம்ம பார்க்குறோம். இப்போது இது காட்டுவது என்ன, சமூகத்தில் ஒரு ஏற்றத்தாழ்வுகள், வறுமை பிரச்சனை பலது எல்லாருக்கும் இருக்குது இல்லையா. அப்போது இந்த மாதிரி ஒரு சூழலில் பெரும்பான்மை சமூகத்தினர் மத்தியில் இல்லாதப்பட்டவங்க இல்லை ஒரு ரவுடிகள் இந்த மாதிரி பிரிவினர் மத்தியில் இந்த ப்ராப்பர்ட்டியை ஆக்கிரமிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது என்ற ஆசையை தூண்டிவிட்டு அதுக்கு பொலிட்டிக்கலாக ஒரு சப்போர்ட் நாங்கள் நிற்கிறோம் அப்படின்னு இவங்க வரும்போது இது வந்து மிகப்பெரிய கலவரமாக நாடு முழுதும் வெடிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. நான் சொல்கிறது என்னென்னா, இது பாபரி மஸ்ஜிதை காட்டிலும் இல்லை அது போன்ற பிரச்சனைகளை காட்டிலும் ரொம்ப டேஞ்சரஸாக நாடு முழுதும் கண்ணி வெடி வச்ச மாதிரி இது இந்த பிரச்சனை என்பது. அதாவது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி அதை கலவரத்தை நோக்கி நகர்த்துவதற்கு சட்ட ரீதியாக பாதுகாப்போம், எளிதாக நகர்த்தலாம், எளிதாக கலவரத்தை நோக்கி நகர்த்தலாம். ஒரு லெஜிட்டிமேட்டான கிளைம் இருக்கு இல்லையா, அது நீங்கள் எவ்வளோ சட்டப்படி வக்ஃப் லேண்டாக இருக்கட்டும், அதை வந்து ஒருத்தர் கேட்குறாரு அப்படின்னா இந்த கேட்குறவர் மதவெறியராக சித்தரிக்கப்படுவார். ஆமாம், அப்போ அங்கே என்ன ஆப்ரேட் ஆகுதுன்னா, இது இந்துக்கள் நாடு தானே, அங்கே என்ன முஸ்லீம் வந்து ஏன் இடம்ன்றான், இது இந்துக்கள் நாடு அப்படின்னு கோல்வால்கரோ வீர் சாவர்கரோ எழுதின முறையில் ஒருத்தன் புரிஞ்சுக்க போகிறதில்ல. நாம் அவர்கள் என்ற பைனரியை உருவாக்குவதற்கான அடிப்படை வந்து இதில் இருக்குது. ஒன்று. ரெண்டாவது, ஒரு மனிதனுடைய ஆக கீழான, ஆக என்ன சொல்கிறது, அநாகரிகமான
உணர்வுகளை தூண்டுவதற்கு இல்லையா, இது வந்து ஃபாசிஸ்டுகளுடைய மெத்தட். ஒரு சொத்து ஆசை காட்டுறது தானே. அந்த வீடு உனக்கு கிடைக்கும் அப்படின்னா இதுக்கும். இப்போ பிஜேபி எப்படிங்க ஆள் சேர்க்குறான் தமிழ்நாட்டில்? வெறும் ரவுடிகளாக ஏன் சேர்றாங்க? போய் கொள்கை பற்று காரணமாவா? அங்கே போயிட்டாக்க நம்ம ரவுடித்தனம் பண்ணலாம், நமக்கு உரிய பாதுகாப்பு கிடைக்கும் அப்படின்றதுக்காக தான் போகிறாங்க. அப்போ அந்த அடிப்படையில் நாடெங்கிலும் இதை செய்வதற்கான ஒரு ஸ்கோப் இருக்கு இல்லையா, அதை வந்து இது உருவாக்கி தருகிறது. இதை ஓவராலாக எப்படி பார்க்கணும், இதுக்கு டேர்ம் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. இதுக்கு பேர் லேண்ட் ஜிஹாத். அப்புறம் எச்சு துப்புறாங்க தூக் ஜிஹாத், லவ் ஜிஹாத், அப்புறம் வேற என்ன ஜிஹாத், ஓட் ஜிஹாத், எல்லாத்தையும் அந்த வார்த்தையை வந்து சேர்த்துக்கிறாங்க. இது ஓவராலாக சிஏஏ என்ஆர்சியாக இருக்கட்டும், லவ் ஜிஹாத் அடிப்படையிலான சட்டமாக இருக்கட்டும், மதமாற்ற தடை சட்டமாக இருக்கட்டும், அல்லது பசுவதை தடை சட்டம் என்ற பெயரில் இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக விதிக்கப்படுகின்ற சட்டமாக இருக்கட்டும், இந்த லாங் லிஸ்டில் அவங்கள ஒரு ஏதிலிகளாக, இரண்டாந்தர குடிமக்களாக இஸ்லாமிய மக்களை தள்ளுவது என்பதை நோக்கி இது வருது. இப்போது இதை பெரும்பான்மை சமூகத்தினர் என்ன புரிஞ்சுக்க கூடாது அப்படின்னா, சரி நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா அப்படின்னு சிந்திக்கலாம். இது எப்படி இருந்தாலும் முஸ்லீம்கள் பிரச்சனை தானே என்று கருதலாம். அப்படி யாராவது கருதி கொண்டிருந்தால் அந்த மூடர்களுக்கு சொல்கிறேன், அப்படி இல்லை. இந்த கும்பமேளாவில் தர்மசன்சாதில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. அது என்னன்னாக்கா, சனாதன தர்ம போர்டுன்னு ஒன்று ஏற்படுத்தணும். மாநிலங்களின் கட்டுப்பாட்டில் HRNC இருக்கிறத ஒழிச்சிடணும். இந்து அறநிலையத்துறையின் கீழ் இருக்கக்கூடிய சொத்துக்கள் எல்லாம் இந்த போர்டு கைக்கு வரணும். இந்த போர்டை யார் நிர்வாகம் பண்ணுவாங்க? 4 காஞ்சி சங்கராச்சாரியார்கள் தலைமையில் இந்த போர்டு இயங்கும். இந்த போர்டு இந்துக்களின் கோயில்கள், சொத்துகள் எல்லாவற்றையும் பராமரிக்கும். அங்கே கோசாலைகளை உருவாக்கும், இன்னும் பிற நடவடிக்கைகள். இந்துக்களின் நிலங்களை வக்ஃப் ஆக்கிரமித்து வைத்திருப்பதை இது மீட்கும். இதெல்லாம் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. இது அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க அப்படின்றதில்ல. ஒரு சென்ற ஆண்டோ அதற்கு முந்தின ஆண்டோ டெல்லி ஹைகோர்ட்டில் ஒரு பெட்டிஷன், வக்ஃப் சொத்துக்கள் ஒரு சென்ட்ரல் ஆக்டால நிர்வாகம் செய்யப்படுது, இந்து சொத்துக்கள் மட்டும் ஏன் ஸ்டேட் ஆக்டில் நிர்வாகம் செய்யப்படுது, அதையும் சென்ட்ரல் ஆக்ட் கொண்டு வரணும் என்று ஒரு மனு போட்டு, அது டெல்லி உயர்நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னா, இது நாங்கள் செய்ய முடியாது, நீங்கள் அரசாங்கத்தை கேளுங்க என்று டெல்லி உயர்நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது. அதனால் நம்ம சேகர்பாபு ரொம்ப ஓடி ஓடி கஷ்டப்பட்டு இந்து அறநிலையத்துறைக்குடைய இடங்களை 5000 ஏக்கர் 6000 ஏக்கர் 7000 ஏக்கர்லாம் மீட்கிறார். இந்த மீட்கப்படும் சொத்துக்கள் எல்லாம் யார் கைக்கு போக போகிறது, கோயில்கள் எல்லாம் யாருடைய கைக்கு போக போகிறது அப்படின்றது இருக்கு இல்லையா, அது முழுக்க அவர்கள் கைக்கு கொண்டு போகும் ஒரு திட்டம். இப்போ இப்படி வக்ஃபுக்கு இப்படி சட்டம் போட்டுட்டு முஸ்லீமுக்கு இருக்கிற சட்டம் மாதிரி தான் இந்துவுக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை அப்படி கொண்டு வரலாம். இது தற்போதைய நம்முடைய அரசமைப்பு சட்டத்தின் எல்லா ஆர்டிகிள் 14, ஆர்டிகிள் 15, ஆர்டிகிள் 25, ஆர்டிகிள் 26, ஆர்டிகிள் 29 சப்செக்ஷன் 1 அனைத்துக்கும் எதிரானது. ஆனால் இதை போய் இப்போ இப்படி இருக்குதே, பிரைமா ஃபேசி பார்த்தாலே தெரியுது, ஸ்டே கொடுங்கன்னு சுப்ரீம் கோர்ட்டில் கேட்டாக்கா இதுக்கு ஸ்டே கொடுப்பாங்களா அப்படின்றது எனக்கு தெரியாது. அதனால் அப்படி ஒரு பிரச்சனை இருக்குது. இதை வந்து சிறுபான்மை மக்கள் மத்தியில் மட்டுமல்ல, பெரும்பான்மை சமூகத்தினர் மத்தியில் இதனுடைய விளைவுகளை தீவிரமாக பிரச்சாரம் பண்ணணும். மிக முக்கியமாக இப்படி மத நம்பிக்கை, ராமன் இங்கே பிறந்தான், கிருஷ்ணன் அங்கே பிறந்தான், அங்கே போனார், இதெல்லாம் சொல்லி நம்ப வைக்கிறதை விட சொத்து ஆசை காட்டி கலவரத்தை தூண்டுவது எளிது என்பதால் இது மிக விபரீதமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்ற வகையில் நாம் தீவிரமாக இதில் கவனம் செலுத்தணும். இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. நன்றி. மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.